சீனா தன்னுடைய ராணுவ பலத்தை உலகுக்கு காட்டியிருக்கிறது. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டால், இந்த மாநாட்டுக்கு சில தலைவர்கள் வந்திருந்தாங்க. டிஃபரண்டான ஒரு காட்சியாக அந்த காட்சி உலகுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டிருந்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் அவங்க போயிருந்தாங்க. பல நாட்டினுடைய தலைவர்கள் போன அதே நேரத்தில் வித்தியாசமாக ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருந்தார். அதே மாதிரி வடகொரியாவினுடைய அதிபர் கிம் உன் ஜுங் அவங்க அந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருந்தார். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அதிலே பங்கு கொண்டதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது. சரி, இந்த சீனாவினுடைய மாநாட்டில் அவ்வளவு எரிச்சலை உண்டாக்குறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காட்சிப்படுத்திய ஆயுதங்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கே சவால் விடுத்து விட்டது சீனா. அமெரிக்க ராணுவ தலைமையகத்தையே தாக்கக்கூடிய அளவுக்கான வலுகொண்ட ஏவுகணைகளை சீனா தயாரித்திருக்கிறது. அதை காட்டியும் விட்டது சர்வதேசத்திற்கு. பொருளாதார ரீதியாக மட்டும்தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. நாங்கள் ஆயுத ரீதியாக வளர்ந்துட்டோம். எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதையோ அல்லது நாங்கள் தைவான் மேல தாக்குதல் நடத்த போன அமெரிக்கா இடையில வர்றதையோ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நினைச்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஆடுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சர்வதேச நிகழ்வை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு தெரியும், உலகத்தில் பல வித்தியாசமான நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபராக ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு உலகத்தையே ஒரு ஆட்டணுங்கிற விதமாக, என்ன விட்டு ஆள் கிடையாதுங்கிற விதமாக அவருடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார். எல்லா நாடுகள் மேலேயும் வரிகளை விதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொல்றதை நீ கேட்கணும், இல்லை நான் வரி போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக கனடாக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், நீங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிங்கன்னா அதுக்கு சேர்த்து உங்களுக்கு நாங்கள் வரி விதிப்போம் என்று சொன்னதெல்லாம் பச்சையாக ஒரு நாட்டை அவர் மிரட்டுகிறார் என்பதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடிந்தது. அதே போன்று ரஷ்ய அதிபரோடு அவர் சந்திப்புக்கு செல்வதற்கு முன்பதாக, அலாஸ்காக்கு போறதுக்கு முன்பதாக பல வீரதீர பேச்சுக்கள் எல்லாம் பேசினாலும் போய் பம்மிக்கிட்டு வந்தார் 3 மணி நேரம்ங்கிற காட்சிகளையும் நம்ம கண்ணால கண்டு முடிச்சிட்டோம். இப்படியான ஒரு சூழல்ல தான் சீனா தன்னுடைய ராணுவ பலத்தை உலகுக்கு காட்டியிருக்கிறது. சீனாவினுடைய ராணுவ பலம், குறிப்பாக ஜப்பானோடு 2ஆம் உலக மகா யுத்தத்தில் சீனா வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக 20 நாடுகளுடைய தலைவர்கள், அதிபர்கள் அழைக்கப்பட்டு சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு பெரிய மாநாட்டையே நடத்தி காட்டிட்டாரு. இதுல பியூட்டி என்னன்னு கேட்டா, இந்த மாநாட்டுக்கு சில தலைவர்கள் வந்திருந்தாங்க. டிஃபரண்டான ஒரு காட்சியாக அந்த காட்சி உலகுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. எதுனா, குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டிருந்தார். அவர் அழைக்கப்பட்டது, அவர் அங்க நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய காட்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. என்னன்னா, பொருளாதார ரீதியாக சீனாவோடு இந்தியா நெருங்குகிறது என்கிற பார்வை. அதே நேரத்தில் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமர் அங்கே சென்று ஷபாஸ் ஷரீஃப் அவங்க போயிருந்தாங்க. அதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏக்கத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. இதை தாண்டி அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சொரிச்சலை என்னன்னு சொன்னா, சீனா நடத்திய மாநாட்டுக்கு, குறிப்பாக ராணுவ பலத்தை பறைசாற்றிய அந்த நிகழ்வுக்கு பல நாட்டினுடைய தலைவர்கள் போன அதே நேரத்தில் வித்தியாசமாக ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் அந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருந்தார். ரஷ்யாவும் சீனாவும் மிக நெருங்கிய நண்பர்கள், ஆயுதம், பொருளாதாரம் என்று பல நட்புகள் அவர்களுக்குள் இருக்கிறது. அதே மாதிரி வடகொரியாவினுடைய அதிபர் கிம் உன் ஜுங் அவங்க அந்த மாநாட்டிலே பங்கெடுத்திருந்தார். அதுவும் மிகப்பெரியதொரு பலத்த அடியாக அமெரிக்காவுக்கு மாறி இருக்கிறது. தன்னுடைய சொந்த புல்லட் ப்ரூஃப் ட்ரெயினில் வடகொரியாவிலிருந்து சீனாவுக்கு வந்தார் கிம் உன் ஜுங். அவர் ஃப்ளைட்டில் வரமாட்டார், பெரும்பாலும் ஃப்ளைட் பயணம் அவர் போகிறதே கிடையாது. பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி ட்ரெயினில் தான் அவர் வருவார். அதே மாதிரி ட்ரெயினில் என்ன பண்ணாருன்னு சொன்னால், நேரடியாக வந்தார். அமெரிக்க அதிபரையே 2 வாட்டி கெத்தாக போய் சந்தித்த ஒரு அதிபருங்கிறதுல மாற்றமே கிடையாது. இதை தாண்டி அணு ஆயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, இவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகே இளமை காலத்திலேயே ஒரு 4 தடவை அணு ஆயுத பரிசோதனை எல்லாம் இவர் நடத்திட்டார். இப்படி பலவிதமான அமெரிக்காவுக்கு எதிரான வீரதீர செயல்களை செய்திருக்கக்கூடிய ஒருவர். அவர் அதில் கலந்து கொண்டது. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அதிலே பங்கு கொண்டதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலைவலியை உண்டாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கி இருக்கிறது. சரி, இந்த சீனாவினுடைய மாநாட்டில் அவ்வளவு எரிச்சலை உண்டாக்குறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் காட்சிப்படுத்திய ஆயுதங்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கே சவால் விடுத்து விட்டது சீனா.
ராணுவம் என்று வந்தால் உலகத்தில் பலம் வாய்ந்த ராணுவமாக அமெரிக்க ராணுவம் தான் நம்பர் 1 இருக்கிறது. ஆனால் கடற்படை என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உச்சகட்ட பலத்தோடு இருக்கக்கூடிய கடற்படை யாருன்னு சொன்னால் சீனா தான். பல தடவைகள் சீனாவை கிட்டத்தட்ட 400 தடவைகளுக்கு மேலே வரலாற்றில் சீனாவை கைப்பற்றியவர்கள் எல்லாம் கடல் வழியாகத்தான் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால இனிமே வரலாற்றில் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு சீனா எல்லா இராணுவ தளத்தையும் விட கடற்படையை உச்சமாக வளப்படுத்தி கொண்டு வருகிறது, பலப்படுத்தி இருக்கிறது. இதை தாண்டி சீனாவினுடைய கடற்படையினுடைய திறன் எவ்வளவு என்கிற உச்சத்தை பற்றி பேசும்போது அமெரிக்கா ஒரு கப்பலை தயாரிக்கிற நேரத்துக்குள் சீனா 200 கப்பல்களை தயாரிக்க முடியும் என்கிற ஆய்வறிக்கைகள் வெளியாகி இருக்குது. ஒரே ஒரு கப்பலை அமெரிக்கா செய்கிற டைமுக்குள்ள சீனா என்ன பண்ணுவானாம்னு கேட்டால் 200 கப்பலை தயாரிச்சிருவாங்க. அவ்வளவு பலமாக சீனாவினுடைய கடற்படை உயர்ந்திருக்கிறது. இதை தாண்டி ரோபோக்கள் தயாரிப்பில் ஆயுதங்களில் ரோபோக்களை வச்சு தயாரிக்கிற ஆயுதங்கள், ட்ரோன்கள், வான்வழி ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், அதே போன்று கடல் வழியாக ஆளில்லா போட் அல்லது ஆளில்லாத கடல் வழி தாக்குதல் வெஹிக்கிள்ஸ், இதையெல்லாம் தயாரிக்கிறதுல சீனா உச்சகட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அதில் காட்சிப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் களத்தில் இறக்கி அப்படியே ரோபோ மாதிரி அவங்களும் எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த வித ஒரு நாட்டினுடைய ராணுவத்தையும் விட ரொம்ப ஒரு சூப்பரான ராணுவம் மாதிரி அவங்க தங்களுடைய டீசென்ட்டையும் அந்த ராணுவ அணிவகுப்பில் காட்டியிருந்தாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் அவங்க காட்சிக்கு வைத்திருந்த சில ஆயுதங்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக அவங்க காட்டியிருந்த குவாம் கில்லர் என்கிற ஒரு வகையான ஏவுகணை. இதற்கு முன்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சீனாவினுடைய ராணுவ அணிவகுப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் அவங்க காட்டின ஆயுதங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அமெரிக்காவினுடைய நகல்கள் போன்று இருக்கும். அமெரிக்காட்ட ஒரு ஏவுகணை இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே தொழில்நுட்பத்தை இவங்க எடுத்து காப்பி அடித்து இவங்க ஒரு விதமாக செஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறது அத்தனையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. அமெரிக்காவிடம் இல்லாத அமெரிக்காவின் தொழில்நுட்பத்தை விஞ்சக்கூடிய அளவுக்குண்டான ஆயுதங்களை அவர்கள் செய்திருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த குவாம் கில்லர் என்கிற வகையான ஏவுகணை. அதே மாதிரி லோயல் விங்மேன் என்கிற வகையான ஒரு வகையான ட்ரோனை அவங்க காட்சிப்படுத்தினாங்க. ரோபோ ஓநாய்களை அவங்க காட்சிப்படுத்தினாங்க. ஓநாய் மாதிரி இருக்கிற ரோபோ செஞ்சிருக்கிறாங்க. இது உளவு பயன்பாட்டுக்கு பயன்படுகிற அதே நேரம் தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பு அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்பொழுது பயன்படும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாக அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சீனாட்ட ஆயுதம் இருக்குது, ஆனால் அது யுத்தம் என்று வந்தால் சாத்தியப்படுமா என்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா பன்னெடுங்காலமாக சீனா புதிய ஒரு யுத்தத்துக்கு போகவே இல்லை. அவங்களோட ஆயுதங்கள் பரிசீலிக்கப்படவில்லை. அமெரிக்கா அப்படி இல்லை. அவங்க தயாரிக்கிற ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று காசாவுக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்து காசா அப்பாவிகள் மீதாவது குண்டை போட சொல்லி இந்த வெப்பன் எப்படி இயங்குதுங்கிறத அவங்க பார்த்துடுறாங்க. இல்லைனா ஈராக்கில் யுத்தம், ஆப்கானில் யுத்தம்னு சொல்லி அதுகளெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சீனா அப்படி பயன்படுத்தலையே என்கிற ஒரு கேள்வி பொதுவாக ஆய்வாளர்கள் முன்வைக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு தரப்பு ஆய்வாளர்கள் வித்தியாசமான ஒரு பதிலையும் அதற்கு சொல்கிறார்கள். அப்படி இல்லை, சீனா தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்துகிறது. எங்கெல்லாம் பயன்படுத்துகிறது? தாய்வானில் கொண்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த யுத்தம் வரல. ஆனால் மியன்மரில் முழு ஆயுதங்களை கொடுக்கிறது சீனா, அங்கே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஈரானுக்கு அவங்க சில ஆயுதங்களை கொடுக்குறாங்க, அங்கே அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஏன் உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அங்கே அவங்க பயன்படுத்துகிறாங்க. எனவே அவங்களுக்கு தெரியும் அந்த ஆயுதங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு பயன்படும்ங்கிறது தெரியும். அதனால் இந்த வாதம் முன்வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் அறிஞர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனாவினுடைய இராணுவம் மிக பலம் வாய்ந்த மிக பெரிய இராணுவம் தற்போது வளர்ந்திருக்கிறது என்பதையும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல குறிப்பாக ஏவுகணைகளை நிறைய அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அதுல டாங் பெங் 61 என்கிற விதமான ஒரு ஏவுகணை அவங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஏவுகணையும் பல ஆயுதங்களை சுமந்து கொண்டு சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஏவுகணை. இப்படியான ஒரு ஏவுகணை அமெரிக்காவிடம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வடக்கு சீனாவில் இருந்து ஏவக்கூடிய அமெரிக்காவையே தாக்கக்கூடிய டாங் பெங் 5C என்கிற வகையான ஒரு ஏவுகணையும் அதில் அவங்க காட்சிப்படுத்தினாங்க. வடக்கு நார்த் சீனாவில் இருந்து நேரடியாக அமெரிக்காவை அவங்க அட்டாக் பண்ண முடியும். அந்த வகையான கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையையும் சீனா வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உலகத்திற்கு தெரிய வந்திருக்கக்கூடிய நேரத்தில் டாங் பெங் 26D என்கிற வகையான இடைத்தூர ஏவுகணைகளை கூட அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் குவாம் கில்லர் வகையான ஏவுகணை என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல அமெரிக்க ராணுவ தலைமையகத்தையே தாக்கக்கூடிய அளவுக்கான வலு கொண்ட ஏவுகணைகளை சீனா தயாரித்திருக்கிறது. அதை காட்டியும் விட்டது சர்வதேசத்திற்கு. அதே மாதிரி அவங்க காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களை இன்னும் சில ஆயுதங்களை ஆய்வாளர் ஏன் BBC உள்ளிட்ட செய்தி நிறுவனங்களும் சுட்டிக்காட்டுறாங்க என்னன்னு கேட்டா
YJ-17 அதே போன்று YJ-19 போன்ற ஹைப்பர்சோனிக் கப்பல்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் அதிலே அவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். இது மிக வேகமாக பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. அதே மாதிரி ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை கண்காணிக்கக்கூடிய தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகளை எல்லாம் அதிலே அவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். விமானம் தாங்கி கப்பல்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அதே போன்று தனியான போர்க்கப்பல்கள், இப்படி எதை வேண்டுமென்றாலும் தாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய விமானப்படை மிக தெளிவாக மிக அதிகமான ஆயுதங்களை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு காட்சியாக உலகத்துக்கு காட்டினவங்க. LY-1 என்கிற லேசர் வகையான ஒரு ஆயுதத்தையும் அதிலே காட்சிக்கு வைத்திருந்தார்கள். இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, இந்த LY-1 என்கிற லேசர் வகையான ஆயுதம் அடிப்படையில் எலக்ட்ரானிக் கருவிகள் அத்தனையும் முடக்கிவிடும் அல்லது அழித்துவிடும். இது அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் கருவிகளும் முடக்கப்பட்டும் அல்லது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு லேசர் அட்டாக் பண்ணக்கூடிய ஆயுதத்தை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இது விமானங்களுடைய பார்வையில் சிக்காமலேயே தாக்கு நடத்தக்கூடிய பலமும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஆயுதங்களை எல்லாம் அவங்க முக்கியமான ஆயுதங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தார்கள். எனவே உலகத்திற்கு சீனா ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. என்னன்னா, பொருளாதார ரீதியாக மட்டும்தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று நீங்க நினைச்சுக்கிறாதீங்க. நாங்கள் ஆயுத ரீதியாக வளர்ந்துட்டோம். எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதையோ அல்லது நாங்கள் தைவான் மேல தாக்குதல் நடத்த போன அமெரிக்கா இடையில வர்றதையோ நினைச்சு கூட பார்க்க கூடாது. நினைச்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஆடுறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் அதற்கு நெருக்கமாக அமெரிக்காவை தற்போது எதிர்க்க துணிந்தவர்களையும் இணைத்துக் கொண்டு விட்டார்கள். அதில் மிக முக்கியமாக கிம் உன் ஜுங்கை அவர்கள் அழைத்தது, அதே போன்று ரஷ்யாவினுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் அந்த நிகழ்வுக்கு அழைத்தது, அதே போன்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெஷக்ஷியனை அந்த நிகழ்வுக்கு அழைத்தது. அதை தாண்டி இந்தியாவும் சீனாவும் ஒட்டவே மாட்டாங்க என்றிருந்த நிலையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியையும் அந்த நிகழ்வுக்கு அழைத்து நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டுடா, முடியுமானதை பண்ணிக்கடா என்கிற விதமாக அவங்க காட்டியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. சீனா நான் கனமாக பலமாக நிற்கிறேன் என்பதை காட்டிவிட்டது. துடித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஏன்னா எங்களை விட்ட ஆளில நாங்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்று சொன்னவர்களுக்கு இது ஒரு சாட்டை அடியாக மாறி இருக்கிறது என்பதை இந்த காட்சிகள் நமக்கு காட்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன மக்களும் அவர்களுடைய போராட்டங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். வாஹ்ரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.